கொடுத்துருக்கேன். இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த துல்லியமான கணிப்பை வந்து நீங்க வந்து முழுமையா நீங்க பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க போயிட்டு 12 ராசிக்கும் 12 லக்னத்துல நம்ம எப்படி நம்ம இருக்கு இந்த சனி பகவான் பேச்சில் எப்படி நம்ம தெளிவா நம்ம பார்த்துட்டு வருவோங்க. மிதுன ராசி மிதுன லக்னம். இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு சனி பகவானோட பேச்சு எப்படி சார் இருக்க போகுது? அதாவது பொதுவாக மிதுனம்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஆட்சி நகன் புதன் பகவான் வர்றாரு. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடப்புல பாத்தீங்கன்னா சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்க. பேச்சாகிறதுக்கு முன்னாடி சனி பகவான் பாத்தீங்கன்னா கும்ப வீட்டுல ஆட்சியாக இருக்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா 9க்கும் 8க்கும் அதிபதியான சனி பகவான். இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கு. இவர் இந்த 9ஆம் இடத்துல இருக்க இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கஷ்டங்கள், வேலையில பிரச்சனைகள், வீட்டுல பிரச்சனைகள், தகப்பன் மகனுக்குள்ள பிரச்சனைகள், ஒரு புரிதல் இல்ல, சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இப்போ சனி பெயர்ச்சிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல சார். இப்ப கரண்ட்ல இருந்துகிட்டே இருக்கீங்க. ஏன்னா உங்களை வந்து கெடுக்குறாங்க. எங்க கெடுக்குறாங்க? வேலை வகையில என்னென்னமோ நடக்குது, ஆனா உங்களுக்கு எதுவுமே தெரியல. குடும்பத்திலேயே அப்படிதான். உங்களோட பாக்கிய சார்ந்த சனி உட்கார்ந்துருக்காரு இல்லையா, பாக்கியாதிபதி பாக்கிய சார்ந்த ஆட்சியா இருக்கும் போது ஒரு சிலருக்கு தகப்பனாருக்கு மிகப்பெரிய உடல் உபாதைகளும் ஒரு சில கண்டங்களையும் அவர் சந்திச்சிருக்கலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும், பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும், வேலையில மனுஷன் நிம்மதி வேணும் இல்லையா, அந்த வேலையில என்ன நடக்குதுன்னு தெரியல சார். கண்கட்டி வித்தையா இருக்கு, என்னமோ நடக்குது சார், என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா அடி மேல அடி விழுது. நான் வந்து எவ்வளவோ ட்ரை பண்றேன், எவ்வளவோ முயற்சி, எவ்வளவு நல்ல விஷயம் நான் பண்றேன், ஆனா எனக்கு வேலை கிடைக்கல சார் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மிதுன ராசி மிதுன அன்பர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி நல்ல பயிற்சியா இருக்கு சார். இந்த சனி பயிற்சி மட்டும்தான் நல்லா இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு விரயத்துல இருந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல குரு பகவான் பாத்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு லக்னத்துக்கு வந்துருவார். உங்க ராசிக்கு லக்னத்துக்கு வந்துருவார். பயிற்சி ஆகிற அந்த ஒரு சில காலகட்டம் மட்டும்தான். எப்படின்னா உங்களுக்கு நனக்கம் சொல்லக்கூடிய குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10க்கும் உங்களுடைய 7க்கும் அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இப்ப இருந்துகிட்டு இருக்காரு. 12ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பொருளாதார வகையில் சிக்கல்கள் என்ன சார்? பொருளாதார சிக்கல் பாத்தீங்கன்னா குறிப்பா தனம் விஷயமான பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு சார். எனக்கு செலவுகள் நிறைய இருந்துகிட்டு இருக்கு சார் சொல்லிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி பார்த்தா மார்ச் மாசம் இருக்கு. அடுத்து குருபாவோட பயிற்சி பார்த்தா மே மாசம் இருக்கு. அப்போ இந்த உங்களுக்கு வந்து மார்ச்ல இருந்து மே ஃபுல்லா விட்டுருங்க. ஜூன் மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா தன விஷயத்த கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி இப்ப நடப்புலையும் பார்த்தா நிறைய செலவு போயிட்டு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. புரியுதா? ஏதேதோ செலவு, குடும்பத்துக்காக செலவு, மனைவிக்காக செலவு, வேலைக்காக செலவு. பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காக வந்து வேலைக்கு பணம் கட்டியிருப்பீங்க, கடன் வாங்கி பணம் கட்டிருப்போம், இன்னும் வேலை எனக்கு வரல சொல்லிட்டு இருப்பீங்க பாதி பேர். அது ஒரு பக்கம். வேலைக்காக சில பேர் என்ன பண்ணாங்க, காசு கொடுத்துருப்பாங்க, அதுவும் பிரச்சனை இருக்குன்னு வரலங்க ஒரு பக்கம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மனைவிக்காக செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார், அதிகமா செலவாயிட்டு சொல்லிட்டு ஒரு பக்கம். சரி,